இந்த சிம்ம ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா வந்து, நீங்க சந்தேகமே இல்லாம நீங்க ஒரு அரசன் தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டியதில்ல. அந்த பண்புகள மேம்படுத்திக்கிட்டே வர வாழ்க்கை அது இயற்கையாவே உங்களுக்கு மேம்பட்டுக்கிட்டே தான் வரும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாரி அந்த ஆளுமை திறன் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே வரும். அதுக்கு நீங்க வந்து பயன்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கல்வி. கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நல்ல கல்வியாளர்களா இருப்பாங்க. நல்ல ம ஒரு புத்திசாலித்தனமும் நெறைய இருக்கும். அதே நேரத்தில ரொம்ப செல்வாக்கு மிக்க நபர்களா சமூகத்தில எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபரா, ஆ இருப்பாங்க. உங்கள்ட்ட இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு, ஆ ரொம்ப உரிமையா நேத்து பழகுனவன்ட்ட கூட ஒரு பல வருஷமா பழகுன அளவுக்கான உரிமைய எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இயல்பா தெரியும். நம்ம தெரிஞ்சவர் தானே நம்ம அவர்ட்ட உரிமை எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது பிறருக்கு வந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப நம்மள டாமினேட் பண்றாரு, நம்மள அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்து பல இடங்கள்ல வெறுப்ப சம்பாதிப்பாங்க. இதுதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்னன்னா, அதீத உரிமை எடுத்துக்கிறது. ஸோ அந்த பாகுபாடு மட்டும் தெரிஞ்சு, ஆ ஒரு லிமிட்டேஷனோட பழகக்கூடிய யார்ட்ட எந்த விதத்தில பழகணும் அப்படின்ற அந்த பக்குவம் மட்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்து, அவங்க எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல.